ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படட்டும். காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற ஆண்டவர் இன்றைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் உங்களுக்கு தருவார். வேத வசனத்துக்கு நேராக உங்களுடைய மனதை திருப்ப நினைக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 7:26. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அவர்களைப் போல நீ சாபத்திற்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அது சாபத்திற்கு உள்ளானது. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேத வார்த்தையால் ஆண்டவரே செய்ய போகிற மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த திருவசனத்தில் இருக்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தார். மனித அறிவினாலும் மனித ஞானத்தினாலும் உங்களுடைய வேதத்தை ஒருபோது நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு நம்முடைய வேதத்தை புரிந்து கொள்கிற கண்களை, புரிந்து கொள்கிற மனதை, நம்முடைய வேதத்துக்குள் இருக்கிற மகத்துவங்களை பார்க்கக்கூடிய கண்களை, நம்முடைய வேத வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் தாரும். நம்முடைய அடியானை சிலுவைக்கு அருகிலே மறைத்து உம்முடைய திரு வார்த்தையை நீர் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. இந்த கால நேரத்தில் என்னுடைய செய்தியின் தலைப்பு, அருவருப்பை வெறுத்து தள்ளுங்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். அருவருப்பை வெறுத்து தள்ளுங்கள், ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். அருவருப்பான காரியங்கள் மனித வாழ்க்கைக்கு சாபத்தையும் வேதனையையும் மனக்குழப்பத்தையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் பொருள் இழப்புகளையும் உயிர் இழப்புகளையும் நஷ்டங்களையும் மனிதர் மூலமாய் வருகிற கோவாக்கினையையும், இப்படிப்பட்ட சாபங்களை அருவருப்பு யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, யாருடைய வீட்டில் அந்த அருவருப்பான காரியங்கள் இருக்கிறதோ, அங்கே தேவ மகிமை தங்குவது இல்லை. தேவன் அவர்களை பூரணமாய் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் தம்முடைய ஜனங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். தம்முடைய ஜனங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்து அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு எப்படியெல்லாம் வழிவிலகி போகும், வேதம் நம்மை எப்படி அந்த ஆசீர்வாதத்திற்கு உள்ளே கொண்டு வருகிறது என்பதை நாம் வேதத்தில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே பாருங்கள், அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி. அதுக்கு முந்தின காரியங்கள் நீங்க வாசா தெரியும், அதை வீட்டில் போய் பார்த்துக்க. புறஜாதி மக்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் நிறைந்திருக்கிறது. அவர்கள் என்ன பணம் சம்பாத்தியம் பண்ணினாலும், எத்தனை வீடுகளை கட்டினாலும், எவ்வளவு தோட்ட துறவுகளை வாங்கினாலும், எவ்வளவு பண வசதியிலே மிகுதியாயிருந்தாலும் எல்லாமே சாபத்திற்கு உள்ளானது. ஏன்? முதலாவது கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வரவில்லை. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் மூலமாக அவர்கள் எந்த உயர்வையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வழிகள் குறுக்கான வழிகள். அவர்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள். அவர்களுடைய செயல்பாடுகள் தேவன் விரும்பாத செயல்பாடுகள். எனவே என்னதான் வெளி உலகத்திலே மனிதர்கள் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற திரு குடும்பங்களே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையை உயர்த்த ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளை மாற்ற தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதற்காக ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உங்களோடு என்னோடு அவருடைய வார்த்தையோடு அவருடைய வசனத்தோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெறுவது கடினமே இல்லை. தேவனால் உயர்த்தப்படுவது எளிதானது. நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதத்தை பெறுவது கடினமானது. தேவன் நம்முடைய தேவனால் என்ன செய்ய முடியும்? என்னதான் உனக்கு செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் செய்வார். சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். என்னதான் செய்யணும்னு கேட்கிறீங்களா? எல்லாவற்றையும் செய்வார். யாருக்கு செய்வார்? விசுவாசத்தோட நம்பிக்கையோடு வாயை திறந்து சொல்றவங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுறா பாருங்க, அவைகளைப் போல அவர்களைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே இருந்து என்ன செய்ய? கொண்டு போக அகற்று. அதை சீ என்று வெறுத்து உதறி தள்ளு. நடந்து போகிறோம், நம்முடைய காலிலே ஏதோ ஒன்று ஒட்டக்கூடாதது, நாம் பார்க்க கூடாதது, முகரக்கூடாதது, அது அன்னிசியா இருக்கிற ஒரு காரியம் காலிலே ஒட்டுமானால் உடனே சீ என்று அதை அருவருக்கிறோம். அடுத்த நிமிஷத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். அருவருப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொண்டிருந்தால், அருவருப்பை உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் செய்து கொண்டிருந்தால், அருவருப்பான காரியத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால், புறஜாதி மக்களுக்கு எப்படி சாபங்களும் வேதனைகளும் திடீர் அபாயங்களும் திடீர் மரணங்களும் திடீர் அழுகையும் திடீர் வியாதிகளும் திடீர் விதமான ஹார்ட் அட்டாக்குகளும் திடீர் என்று வருகிறதோ, நீங்கள் சாபத்திற்கு விலகி வாழுங்கள். ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பான ஒரு சத்தத்தை ஆண்டவர் தருகிறார். காரணம், நம் மேல் உள்ள கோபத்தினாலே அல்ல, நம் மேல் உள்ள அன்பினாலே அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் சபையே, உலகத்தின் சாபங்களை விட்டு வெளியேறு. எத்தனை காலங்கள் உன் வீட்டுக்குள்ளே நீ சாபத்தை வைத்துக் கொண்டே படுத்து கிடக்கிறாய்? உன்னுடைய மனதிலே சாபத்தின் தீட்டுகள், அருவருப்பு. நம்முடைய தேவன் அலங்கோலத்தின் தேவன் அல்ல, அசிங்கத்தின் தேவன் அல்ல. மிக 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 சுத்தமான, நேர்மையான, ஒழுக்கமான, நாணயமான அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்க முடிஞ்சா கையை தட்டுங்க. அல்லேலூயா. பைபிளை வச்சுக்கிட்டு அடுத்த கையில் இன்னொரு கையை தட்டு. அல்லேலூயா. அவரை போல் வேறொரு தெய்வம் இல்லை. இதை சொல்லிட்டா உலகத்தில் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். இயேசுவை போல உண்மையை உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும், நேர்மையை நாணயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அருவருப்பான காரியங்கள் அது நம்ம என்ன செய்யும்? அலங்கோலப்படுத்தும், நம்மை அசிங்கப்படுத்தும். குடும்பத்தை, சபையை, ஊழியத்தை, இல்லை என்றால் உங்களுக்காக வாழ்கிற தேவன் மனுஷனை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அது சீர்குலைத்து போடும். இன்றைக்கு சபையை கர்த்தர் மேல் நோக்கி நடத்த விரும்புகிறார். சபை என்றால் கட்டடம் அல்ல, நீதான் சபை. சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து எனக்கு தலையாயிருக்கிறார். என் உடல் உறுப்புகள் கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில அருவருப்புகளை இன்னைக்கு வேதத்தின் கண்ணாடியிலே பார்க்க போறோம். சொல்லுங்க, வேத வசனம். பக்கத்தில் உள்ளது பார்த்து சொல்லுங்க, ஒரு கண்ணாடிங்க. வேத வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க. மறுபடியும் 7:26. அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. ஆமா, அருவருப்பு எதை கொண்டு வருகிறது? சாபத்தை கொண்டு வருகிறது. அந்த அருவருப்புகளை அதோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதோட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்களும் நான் நல்லா இருக்கணும் அப்பா இயேசு விரும்புகிறார். முகக்கலையோடு நீங்க வாழன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு.
யார் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா என்ன பொறாமப்பட்டாலோ ஏசப்பா என்ன செய்யறார்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு அவர் பெருமைப்படுகிறார். என்னுடைய பிள்ளை சிறுமையாய் இருக்க கூடாது, வறுமையாய் இருக்க கூடாது, அவர்கள் செழிப்போடு இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் படியில ஏற வேண்டும், தேவனாகிய நான் வைத்திருக்கிற எல்லை வரை அவர்கள் வர வேண்டும். அவர்களுக்காக நான் வானத்தின் வாசலை திறப்பேன், அவர்களுக்காக நான் வானத்தில் இருந்து ஏணியை அனுப்புவேன், இங்கே வா என்று நான் அவர்களை அழைப்பேன். நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருந்து ஒரு சில அருவருப்புகளை பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த அருவருப்பு நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் இன்னைக்கு அதை அருவருத்து அதை சீ என்று ஒதுக்கிவிட்டு வேத வசனத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்ய நீங்கள் பழகி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். நீங்கள் ஒரு புரட்சியாளர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு, கவனிங்க, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். 20வது அதிகாரத்தில் 10வது வசனம். 20வது அதிகாரத்தில் 10வது வசனம். வெவ்வேறான நிறைகல்லும், வெவ்வேறான நிறைக்கல்லும், வெவ்வேறான மரக்காலும் ஆகிய, வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், அருவருப்பானவைகள். 16வது அதிகாரம் 11வது வசனம். சுமுத்திரையான நிறைகோலும், நல்லா கவனிங்க, சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம், பையில் இருக்க நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல், அவருடைய செயல். ஆண்டவருக்கு மகிமை. இப்ப இந்த 3 வசனத்தை நாம பார்க்க போறோம். 3 வசனத்துல 11:1 நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பான, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம், அவருக்கு பிரியம். எது அவருக்கு அருவருப்பு, எது அவருக்கு பிரியம்? நல்லா கவனிக்கணும். இது ஒரு வியாபார சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை அந்த நாட்களிலே நேருக்கு நேராக மனிதனிடத்தில் அளந்து கொடுப்பார்கள். இப்ப எல்லாமே சூப்பர் மார்க்கெட். என்ன மார்க்கெட்? சூப்பர். கூடையா போய் அதுல ஒரு ஸ்டைல் அங்க இருக்கிற ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு, அடே எங்க அப்பா என்ன ஒற்றுமை, கடையில் தள்ளிக்கிட்டு அங்கே அவன் 250 கிராம்னு போட்டிருப்பான், அதை நம்பி வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். எந்த வியாபாரியும் உண்மையில் உள்ளவர்கள் அல்ல. வியாபார நோக்கம் என்பது ஆண்டவரை அறிந்தால் மாத்திரம்தான் அதிலே அவர்கள் தங்களுக்கு போதுமான லாபம் போதும். எந்த மனிதர்களையும் கொள்ளையடித்து வேதனைப்படுத்தி அவர்களுடைய வருமானங்களை ஈட்டி அதனால் லாபம் பார்த்து முன்னேறுகிற எல்லா குடும்பங்களும் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் அத்தனை சரிந்துவிடும். நீங்க பாருங்க, பிசினஸ் மேன்களை நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. கொடிகட்டி பறப்பாங்க, கோட்டையும் கட்டுவாங்க, கோடிக்கணக்கான பணங்களை சேமிப்பாங்க. அந்த வீட்டில் பாருங்க தற்கொலை நடக்கும். இங்க இந்த வார்த்தை வியாபாரிக்கும், வியாபாரம் செய்கிற வியாபாரிக்கும் வியாபாரத்தை வாங்குகிற அந்த மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட காரியம். வேதம் சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்ட தராசெல்லாம் வச்சிருக்காங்களா இல்லையா? நீங்க நினைப்பீங்க பரவாயில்ல டிஜிட்டல் தான், அதில் வச்ச உடனே கரெக்டா காட்டுது. நீங்க வராதுக்கு முன்னாடியே அவங்க வேற மாதிரி செட் பண்ணியிருப்பானுங்க, வேற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை. அன்பானவர்களை, இது எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை தவறான முறையில் நாம் அளவீடு செய்யக்கூடாது. நம்முடைய அளவு சரியா இருக்க வேண்டும். சபைக்குள்ளேயோ குடும்பத்தாரோ சமுதாயத்திலோ ஒருவரை நாம் அறியாமல் புரியாமல் தெரியாமல் நாம் தராசை தூக்கி இவர்கள் இப்படித்தான்,
இவர்கள் இப்படி குறைவானவர்கள், இவர்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று தவறான முறையில் அளவீடு செய்வது, மதிப்பீடு செய்வது கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டது? அருவருப்பானது. இந்த கால நேரத்தில் நீங்கள் யாரையெல்லாம் மனித சமுதாயத்தை தேவையில்லாமல் மதிப்பீடு செய்தால், அளவீடு செய்தால், உங்கள் கையில் இருக்கிற அந்த தராசு என்கிற அதை வைத்து இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் குறைவானவர்கள், இவருடைய குடும்பம் இப்படித்தான், இவருடைய பிள்ளைகள் இப்படித்தான், அந்த சகோதரி இப்படித்தான் இருப்பாள், இந்த சகோதரன் இப்படித்தான் இருப்பான் என்று நீங்கள் பிறரை அளக்கிறீர்கள். பார்த்தீர்களா? அதுதான் கள்ளத்தராஸ். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. 20:10 என்ன சொல்லுகிறது? வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான நிறைகளும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவை நம்ம வைக்கிறது. ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த பிரதரா எப்படித்தான், இந்த சிஸ்டரா எப்படித்தான், இந்த குடும்பமா எப்படித்தான். நிறைக்கல், வெவ்வேறான நிறைக்கல். 100 கிராம் தான் 100 கிராம் தான் வைக்கணும். 100 கிராம் தான் என்ன செய்யணும்? 100 கிராம் தான் வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 கிராம் வச்சா ஏத்துக்கிற முடியுமா? முடியாது. சரி, 200 கிராம் வச்சா விற்கிறவர் விட்டுருவாரா? நீங்க வாட்டில் இல்லைனே, இனி ஒரு 100 கிராம் தூக்கி வைங்கண்ணே அப்படின்னா விடுவாரு. 200 கிராமுக்குரிய காசை கேட்பார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. கள்ள தராசு, சத்தமா சொல்லுங்க, கள்ள தராசு நல்லதல்ல. உங்களுடைய மதிப்பீடுகள் யாரையும் எவரையும் குறித்து நீங்களாகவே தவறாக புரிந்து கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தவறான முறையில் அவர்களை அளவீடு செய்யாதீர்கள், மதிப்பீடு போடாதீர்கள். அவர்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு, அவர்களை நீங்கள் குறை சொல்வதற்கு, அவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு உங்களுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? வீட்டுக்குள்ள வாயில இந்த அருவருப்பு இருக்கக்கூடாது. உன் மனசுல இந்த அருவருப்பு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? 16வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 11வது வசனம். சுமுத்திரையான நிறைகோலும் பாருங்க, அவர் சுமுத்திரையான நிறை அளவை வைத்திருக்கிறார். தராசு அவருடையது. அவர்தான் உங்களை என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் உங்களை என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். நாம் யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதற்கு வேதம் அனுமதிக்காத பட்சத்திலே நீங்களாகவே ஒரு அளவுகோலை எடுத்து ஒரு குடும்பத்தையோ, ஒரு சகோதரனையோ, ஒரு சகோதரியையோ, உங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவர்களையோ வேறு விதமான மதிப்பீடு செய்தால், அளவீடு செய்தால், அவர்களை குறைத்து பேசினால், அவமதித்து பேசினால், அவர்களை வேதனை உண்டாக்குற வழிகளிலே நடத்தினால், லூக்கா புஸ்தகம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து விட்டு 31வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 38 வாசித்து விட்டு 31. கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி, சரிந்து விழும்படி, சரிந்து விழும்படி, நன்றாய் அளந்து, நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, இதுதான் ரொம்ப முக்கியம். இத இங்க தான் நீங்க வாங்க. முன்னால உள்ளதை சொன்னா உங்களுக்கு சிலருக்கு முகம் அப்படியே சுருங்கிரும். எப்பா கொடுங்கன்னு கேட்கிறேன். நீ கொடுத்தீனா நல்லா இருப்பேன், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும், வெளிநாடு போகும், சம்பாத்தியம் பண்ணும், வீடு கட்டுவ, கார் வாங்குவ. ஆமென் சொல்லு. இன்னைக்கு காலையில் கூட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களுக்கு எப்பயுமே ஜூலை டு ஜூலை கணக்கு ஒப்புவிக்கிறாய். இந்த ஆண்டவரே ஆண்டில் நான் உமக்கு ஊழியத்திற்கு நிறைய கொடுப்பதற்கு என்னை ஆசீர்வதித்து என் மனதை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் பரவாயில்லை, உம்முடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வேதாகம கல்லூரியை நினைத்தேன். மாதந்தோறும் என்னுடைய வேதாகம கல்லூரிக்கு இந்த மாதத்திலிருந்து அதிகமான பணங்களை தர வேண்டும். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, கஷ்டப்பட்ட மாணவர்களால் பீஸ் கட்ட முடியவில்லை. ஆண்டவருக்கு மகிமை. தாராளம் ஏறலாம். யாராவது நீங்கள் பைபிள் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
நீங்க 50,000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா வருஷம் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்க பேர்ல அங்க ஒரு ரெக்கார்ட் ஆகும். அன்புக்குரியவர்களை இங்கே கவனிக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆமென். சொல்லுங்க, நான் எந்த அளவினால மற்றவர்களை அளக்கிறேனோ, தராசு பிடிக்கிறேனோ, வித்தியாசமான கல்லை வைக்கிறேனோ, என் மேலையும் வித்தியாசமான கல்லை வைப்பாங்க, என்னையும் அளப்பாங்க, என் குடும்பத்தையும் அளப்பாங்க. சொல்லுங்க, மற்ற விசுவாசி பிள்ளைகளை அளக்கிறனே, என் பிள்ளையும் அளப்பாங்க. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மற்றவர்களை அளக்கிற அளவீடை அவர்கள் எந்த சூழலில் வருகிறார் என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு நிர்பந்தத்தில் கர்த்தருக்காக சபைக்குள்ளே இருக்கான்னு தெரியாது. அவருடைய வேதனையான அனுபவங்கள் தெரியாது. யாரோ ஒரு குடும்பமோ யாரோ ஒரு விசுவாசியோ 6:30 ஒரு அரை மணி நேரம் லேட்டாட்டி எல்லாம் 6:30 வராங்களோ வைங்களேன், அவங்களுடைய பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நான் தான் வீடுகளில் அவர்களை சந்தித்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன். அதற்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்களுடைய பிரச்சனைகள் ஆலயத்திற்கு போகக்கூடாது என்று கணவன்மார்கள் படுத்துகிற கொடுமை, அதை தாண்டி அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு தெரிந்தோ தெரியாமல சந்து பொந்துல ஒளிஞ்சி பைபிளை கூட கையில் எடுக்காம சர்ச்சிலேயே பைபிளை வச்சுட்டு இங்க வந்து பைபிளை வாசித்துட்டு போற எத்தனையோ குடும்பங்கள் சபைக்குள்ள இருக்குது. சர்ச்சில் ஒரு பைபிள் இருந்தாலும் வீட்டில் ஒரு பைபிள் வை. நான் ஐயா எத்தனையோ பைபிள் வச்சிருக்கிறேன், ஒரு பைபிள் 2 பைபிள் இல்லை. பைபிள் வாங்குறது ஒரு சந்தோஷம், அதை கையில் வச்சிருக்கிறது ஒரு சந்தோஷம், அதை புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு சந்தோஷம், வாசிக்கிறது ஒரு சந்தோஷம். அதுதான் நம்ம ஞானி ஆக்குது. அதுதான் இந்த பாடுகள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள நமக்கு பலன் தருது. நம்மை பற்றி எந்த விதமான அளவுகோலை மற்றவர்கள் தூக்கி பிடித்தாலும் கர்த்தர் சொல்லுகிறது, என்னுடைய கரத்தில் நீ இருக்கிறாய், அல்ல நான் உன்னை அளக்கிற அளவுதான் சரியான அளவு. தேவன் உங்களை அளக்கிற அளவுதான் சரியான அளவு. மனிதர்கள் அளக்கிற அளவு சரியில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த அளவினால் நீ மற்றவர்களை அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு கண்டிப்பா என்ன செய்யும், அளக்கப்படும். இதெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தை. சாபம் நம்ம விட்டு வெளியேறணும். அருவருப்பான காரியங்கள் வெளியே விட்டு வெளியேறணும். 31வது வார்த்தை, மனுஷர் உங்களுக்கு, நல்ல கவனிங்க, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவர்களுக்கு செய்யுங்க. இந்த வசனம் ஏதாவது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது மனிதர்கள் இனி ஒருவர் நமக்கு தீமை செய்ய நாம் விரும்புவதில்லை, அவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் விரும்பும் போது நாம் அவர்களுக்கு தீமை செய்யலாமா? நாம் அவர்களுக்கு நன்மை தான் செய்ய வேண்டும். அப்ப எப்படி இருக்கு? மனிதர்கள் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பைபிளோட அப்படி எந்திரிங்க, ஒரு செகண்ட் பைபிளோட எந்திரிங்க. இப்ப முகத்துக்கு முகம் கை கொடுத்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். கேள்வி கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்க, எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இப்ப கேட்டுட்டீங்க, பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. தீமை செய்ய விரும்புறீங்களா? கோல் சொல்ல விரும்புறீங்களா? அசுத்தப்படுத்த விரும்புறீங்களா? மட்ட தட்ட விரும்புறீங்களா? அல்லேலூயா. விரும்ப மாட்டீங்க சொல்லுங்க. விரும்ப மாட்டீங்களா? நீங்களும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. சிட் டவுன். மற்றவர்களை நாம் தவறாக அளவிடுவது, மதிப்பிடுவது அருவருப்பானது. இந்த அருவருப்பான காரியத்தை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இதுவரை செய்து கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே
அந்த அருவருப்பு இன்று உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க வாயை விட்டு, சொல்லுங்க என் வாயை விட்டு, என் வாயை விட்டு, வாயை விட்டுன்னு அடுத்த வர்ற வாயில கையை விடுறீங்க, உங்க வாயில சொல்லுங்க என் வாயை விட்டு விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அருவருப்புகளை நீ விட்டு பார். உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, உனக்கு விரோதமா யாரும் பேச மாட்டானுங்க. அது பேசினா செஞ்சா அது அவங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்கும், ரிவர்ஸ் அடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரிவர்ஸ் அடிக்கும். நீங்களும் நானும் குடும்பத்தில் உள்ளவர்களையோ, கணவனையோ, மனைவியோ, அல்லது பெற்றோர்களையோ, வயதான பெற்றோர்களையோ, அல்லது போதகரையோ, சபையில் இருக்கிற ஐக்கியத்தில் உள்ளவர்களையோ, உங்களோடு வேலை செய்கிறவர்களோடையோ, யாரையும் யாரிடத்தில் இருக்கிற பலவீனங்களை வைத்து, குறைவுகளை வைத்து, நிறைவுகளை வைத்து தவறான மதிப்பீடு செய்யாதிருங்கள். தவறான அளவுகோலை உங்கள் கையில எடுக்காதிருங்கள், உங்கள் வாயிலை பேசாதிருங்கள். அது கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டது? அருவருப்பானது. அந்த அருவருப்பு உனக்கு எனக்கு எதை கொண்டு வரும்? சாபத்தை கொண்டு வரும். நல்ல காரியம் நடக்க நினைக்கிறீங்களா? பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கணும் விரும்புறியா? ஒரு நல்ல வீடு கட்டணும் ஆசைப்படுறியா? 4 பேரா இருக்கிறோம், 2 வீலர்ல போக முடியல, ஒரு 4 வீலர் வாங்கணும் ஆசைப்படுறியா? பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லா படிச்சு கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி ஆசீர்வாதமா இருக்குன்னு ஆசைப்படுறியா? அருவருப்பான இந்த காரியத்தை உங்கள் வாயின் வார்த்தையிலிருந்து அகற்றுங்கள். சிலர் கண்களாலேயே சிலர் அளவீடு செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? கண்களாலேயே அளவீடு செய்வாங்க. உங்கள் கண்ணின் பார்வைக்கு கணிக்கம் போடுங்கள். அல்லேலூயா. சிலரை பற்றிய பேசுகிற விமர்சனங்களை கேட்டு மகிழ்வார்கள், ரசிப்பார்கள். உங்கள் காதுகள் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். உங்களுடைய நாவுகள், வாய்கள் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். உங்களுடைய பார்வை விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். உங்கள் மனதில் இருக்கிற அளவுகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். உங்கள் கைகளை காட்டுகிறீர்களே, அந்த அளவுகோல்கள் சரி செய்யப்படட்டும். மற்றவர்களை, எந்த ஒரு சகோதரனை, எந்த ஒரு சகோதரியை, எந்த ஒரு குடும்பத்தை, கணவனானவன் மனைவியை வித்தியாசமாய் மதிப்பீடு செய்யாதே, மனைவி கணவனை வித்தியாசமாய் மதிப்பீடு செய்யாதே, பிள்ளைகள் பெற்றோர்களை வித்தியாசமாய் மதிப்பீடு செய்யாதே, பெற்றோர்கள் பிள்ளைகளை வித்தியாசமாய் மதிப்பீடு செய்யாதீர்கள், சபையை வித்தியாசமான மதிப்பீடு செய்யாதீர்கள், உங்கள் ஊழியக்காரனை வித்தியாசமான மதிப்பீடு செய்யாதீர்கள். ஆண்டவர் 16 இப்ப சொல்லப்பட்டிருக்க 16 வாசிமா, நீதிமொழிகள் 16, அவரை போல மாறுங்கள். 16, 11. சுமுத்திரையான நிறைகோலும் பாருங்கள், சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது. பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல். ஆண்டவருடைய அளவுகோலாய் மாறுங்கள். ஆமென். ஒரே ஒரு அரை செகண்ட் உங்க கண்ணை மூடி வலது கையை உயர்த்தி, நான் சொல்றதுக்காக அல்ல, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே கைகள், என்னுடைய வாய்கள் ஆண்டவரே உம்முடைய செயலாக மாறட்டும். ஆண்டவரே கர்த்தருடையதாக மாறட்டும். ஆண்டவரே சுமுத்திரையான நிறைகோலுமாக தராசுமாக என்னை மாற்றும். ஆண்டவரே என்னுடைய பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் உம்முடைய செயலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 9வது வார்த்தை. நீதிமொழியில் இருந்தா இன்னைக்கு பேச போறேன். டக்கு டக்குன்னு குறிச்சு வச்சுக்கோங்க. வாசிமா. வேதத்தை கேளாதபடி, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இரண்டாவது பாருங்க, எது அருவருப்பு? ஐயா, ஜெபம் பண்றது அருவருப்பா? இல்ல. வேதத்தை கேட்பதற்கு மனமில்லாமல், வேதத்தை புரிந்து கொள்வதற்கு மனமில்லாமல், வேதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல், வார்த்தையை விசுவாசிப்பதற்கு மனமில்லாமல், நான் என் இஷ்டம் போல வாழ்வேன். என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது.
வேத வார்த்தை சொல்றது நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நல்லா நீங்க நோட் பண்ணி வைக்கணும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நம்மிலே அநேகர் ஜெபிக்கிறவர்கள், ஜெப கூட்டங்களுக்கு அலைமோதி ஓடுகிறவர்கள், அங்கும் இங்கும் போய் உங்களுடைய வாயின் வார்த்தைகளையே பேசிக்கொண்டு அல்லது மற்றவர்கள் ஜெபம் நடத்துகிறவர்களை பார்த்து இந்த சகோதரன் இந்த சகோதரியை போல ஜெபம் பண்றவங்க யாருமே இல்லை. அவங்க ஒரு குருடை, நீங்க அதை விட குருடை. அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி அப்படின்னா ஒரு பறவைக்கு 2 ரெக்கை முக்கியமா இருக்கு. ஒரு ரெக்கையில முழுமையா அது பறக்க என்ன செய்யாது, முடியாது. 2 ரெக்கைகளை அடித்து எழுப்பினால்தான் வேடனுடைய கண்ணிக்கு அது தப்ப முடியும், எதிரிக்கு அது பாதுகாப்பாக இருக்க முடியும், அது நீண்ட நாட்கள் ஆயுசு காலமாக இருக்க முடியும், இறை தேட முடியும், அதுக்கு ஒரு நிறைவு உண்டாகும். கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நீங்களே நானும் நல்ல ஒரு பறவைக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பிட்டு வச்சிருக்கார். நீங்களாகவே உங்களுக்கு ஒரு பறவை பேரை கொடுத்துக்கோங்க. பறவை பேரை கொடுத்துட்டு அந்த பறவையினுடைய குணலட்சணம் என்னன்னு என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் தரேன். என் நாட்டு விலங்கு, காட்டு விலங்கு, வீட்டு பறவை, வெளியில் உள்ள பறவைகள் எல்லாத்துக்கும் வேதத்தில் வசனம் இருக்குது. அதனுடைய சுபாவம் என்ன, அதனுடைய பண்பு என்ன, அது எதை திங்கும் அதை திங்காது, அது எப்படி சேரும் அது சேராது, அது முட்டை போட்டுட்டு தான் முட்டையவே உடைச்சிட்டு போகுமா இல்லைன்னா இனி ஒருத்த முட்டையை தூக்கிட்டு போகுமா. தேவன் தந்திருக்கிற வேதத்தின் வெளிச்சத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் நம்மை எவ்வளவு ஞானியாய் எவ்வளவு திறமைசாலிகளாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. இந்த வேதத்தை சொல்லியே வாழக்கூடிய கிருபையை தந்திருக்கிறாரே, இந்த வேதத்தை பேசியே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய காலங்களை தந்திருக்கிறாரே, இந்த வேதத்தை பேசியே செழிப்பாய் வாழ்வதற்கு தந்திருக்கிறார். ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், வேதத்தை ஏற்றுக்கொள்ள, வசனத்தை ஏற்றுக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, வசனத்தின்படி வாழ, வசனத்தால் உங்களை திருத்த நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நான் அதற்கெல்லாம் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனால் நான் என்ன செய்வேன்? முழு இரவும் ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். ஹலோ, எத்தனை பேர் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? வேத வாசிப்பிற்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? வேதத்தை நீங்கள் வாசிப்பதினாலே எதுவும் வராது. அந்த வேதத்தினுடைய கருத்துகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும். வேதத்தின்படி நீங்க வாழணும். வேதத்தின்படி வாழாமல், வேதத்தின்படி நடந்து கொள்ளாமல், வேத ஒழுங்கை நீங்கள் பின்பற்றாமல், வேதம் தந்திருக்கிற சத்தியத்திற்கு மாறாக நீ ரவ்வும் பகலும் ஜெபம் பண்ணாலும் சரி, திறப்பின் வாசலுக்கு போனாலும் சரி, பரலோகத்தில் ஏறி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, பெரிய அவர் ஜெபம் நடத்துறாரு அதுக்கு போண்டு வந்தாலும் சரி, ஒன்றும் உனக்கு நடக்காது. வேதத்தை கேட்கிற காதுகளை பெறுங்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்கிற இதயத்தை பெறுங்கள், வேதத்தை பேசுகிற வாய்களை பெறுங்கள், வேத வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்கள். தேவனுடைய சத்தியமே உன்னையும் என்னையும் திருந்தி வாழ, வருந்தி வாழ அது உதவி செய்யும். வேதம் இல்லாத ஜெபம் வேஸ்ட், குப்பை. வேதத்தை இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றதில்லை. சில நினைப்பாங்க பைபிள் படிச்சுட்டேன், பைபிள் படிச்சு அதில் என்ன சொல்லுது? தீமோத்தேயுவின் புத்தகத்தை படிச்சு பாரு, என்ன சொல்லுது? சபையில் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், சபையில் இருக்க ஒரு மூப்பை எப்படி வாழணும்? கர்த்தருக்கு தோத்திரம். எதை விடணும், எதை செய்யணும்? வாழ்க்கையில் அனுபவமா மாத்திருக்கியா? வாழ்க்கையில் அனுபவமா மாத்திருக்கிறியா? நீ மறைவிடத்தில் இருந்தாலும் தேவ வார்த்தை உன்னை தேடித்தான் வரும். நீ கடலின் ஆழத்தில் போய் பதுங்கினாலும் தேவ வார்த்தை வரும். இல்ல இது தேவையே இல்லப்பான்னு 2 ரெக்கையை கட்டிக்கிட்டு நீ வானத்துக்கு பறந்தாலும் அதை விட நாங்க ஹெலிகாப்டர் வந்து உன்னை தாக்குவோம். ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபம் அருவருப்பு. ஜெபம் பண்ண போதாதுங்க, வேதம் படியுங்கள். நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் உண்டு. தாங்க முடியாத துயரங்கள் உண்டு. நீதி செய்து அநியாயம் செய்தவர்கள் எனக்கு ஏராளம் உண்டு.
ஒவ்வொரு நாளிலும் வெளியே எழும்பி எனக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை, ஊழியங்களை தைரியமாய் செய்து வருகிறேன் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியங்கள். சத்தியத்தை பின்பற்றுங்கள், சத்தியத்தை தவறாமல் வாசிங்கள். உங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரிந்திருக்கு என்று முக்கியம் அல்ல, தெரிந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், உங்கள் ஜீவியம் மாற வேண்டும். உங்கள் ஜீவியம் மாறாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளவு போராடி இரவு பகலாய் ஜெபம் பண்ணினாலும் ஜெபங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? அருவருப்பான ஜெபம். நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கியப்பா, நான் சொல்ற வழிக்கு நீ வர மாட்டேங்கிய, நீ உன் ஆசையை நிறைவேற்ற உபவாசம் போடுற, ஜெபம் பண்ற, கத்துற, கதற, அங்க ஜெபம் நடந்தா ஓடுற, இங்க ஜெபம் நடந்தா ஓடுற, இங்க தான் நமக்கு ஜெபம் பண்ண தர விடமாட்டாங்க, அங்க ஜெபம் பண்ண நம்ம வைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடைசி காலத்திலே வேத வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் ஜெபம் பண்ணுகிறேன்னா அஞ்ஞானிகள் செய்கிறத செய்கிறீங்க. அஞ்ஞானிகளை தான் செய்கிறான். அஞ்ஞானிகள் போய் கடவுள்கிட்ட போய், கடவுளே நீ எனக்கு என்ன சொல்கிற, நான் எப்படி வாழணும், நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க, அதுக்கு தெரியாது, அதுக்கு வாழ்க்கை இல்லை, உண்மையாக போனால் அது பேசாது. அல்லேலூயா. ஆண்டவர் எது மூலமாக பேசுகிறார்? எது மூலமாக பேசுகிறாரு? உங்கள் பைபிளை பிடிச்சு தூக்கி சொல்லுங்க, இந்த வேதத்தின் மூலம், என் கையில் இருக்கிற வேதத்தின் மூலம் என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவன் பேசுவதை எத்தனை பேர் கேட்க ஆசைப்படுறீங்க? தேவன் உங்க கூட பேச எத்தனை பேர் விரும்புறீங்க? வாலிப பிள்ளை விரும்புறியா? தம்பி விரும்புறியா? யார் பேசினாலும் ஆண்டவர் உன்னோடு பேசினால் உன்னை ஆறுதல் படுத்துவார், உன்னை தைரியப்படுத்துவார், உன்னை உற்சாகப்படுத்துவார், உன் குறைகளை சொல்லுவார், உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், உன் காயங்களை ஆற்றுவார், உன்னுடைய புண்ணுக்கு மருந்து அவரே மாறுவார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன், ஆண்டவரே நீர் எனக்கு கீலேயாத்தின் பிசின் தைலமாக எனக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய உலர்ந்த எலும்புகள், என்னுடைய உடைந்து சிதைந்து போன என்னுடைய உருவங்கள், ஆண்டவரே என்னுடைய தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள், என் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என்னுடைய நரம்பில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே எனக்கு இருக்கிற, ஆண்டவரே வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீர் எனக்கு பரிகாரம் செய்கிற ஆண்டவரே கீலேயாத்தின் தைலமாய் இருக்கிறீர். அந்த தைலத்தை என் மேலே ஊற்றும், என் மேலே பூசும், என்னை விடுதலை செய்யும். அதுவும் மீறி முடியலன்னு சொன்னா இங்க 2-3 சிறுவன் இருக்கிறானுங்க, என்ன பாட்டில் எடுத்துட்டு வந்து என் கை காலெல்லாம் பிடிச்சி அடிச்சுக்கு எடுப்பான் பாருங்க. அவன் பார்த்தா ஒரு சின்னவன், எந்திரா நீ தான்டா எந்திரா, அங்கிட்டு திரும்ப பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உட்காரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு நாள் அவன் சொல்றான், ஜோனா காட்ட 1 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர் காலை நான் பிடிக்கணும். சிலர் 1 வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டாங்க பாஸ்டர் காலை வாரணும்னு. வார முடியாதுங்க. நான் அழைக்கப்பட்டவன், அர்ப்பணத்தோடு கடவுளுக்காக வந்தவன். உலகத்தில் இயேசு மாத்திரம் போதும் என்று இந்த வெறும் வேதாகமத்தோடு ஆண்டவரை நோக்கி வந்தவன். எல்லா வேதனைகளையும் அனுபவித்து விட்டேன், எல்லா காரியங்களையும் சாதித்து விட்டேன், இனிமேல் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். அவன் கேட்டான், நான் 1 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், ஜோனா காட்ட பாஸ்டரையா கால் வலிங்கிறாரு, நான் பிடிச்சு விடுறேன்னு. ஆனால் காத்து கிடந்தான் பாஸ்டர். போன மாதத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அவன் பார்த்தா பொடியனா இருக்கான், அவன் பேசுகிற ஞானத்தை பார்த்தா நமக்கு பயங்கரமாக இருக்கு. இவன் நம்ம காலை எதையாவது செஞ்சு விடுவானான்னு நினச்சி நான் அவன்கிட்ட காலை கொடுக்க பயந்தேன். அவன் பாஸ்டர் ஒன்றுமில்லை பாஸ்டர், பாருங்க பாஸ்டர் உங்கள் நரம்பு எங்கே சுருண்டுருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறான் பாஸ்டர்ங்கிறான். நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு என்ன கால் பிடிச்சியாடா, இல்லை உங்கள் அம்மாவுக்கு கால் பிடிச்சியா? பையங்களே பிள்ளைங்களே, அப்பா அம்மாவுக்கு கை கால் வலிக்குனா பிடிச்சு விடுறத நல்லவன் அவன் தான், நல்லவன் அவன் தான், நல்லவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. நான் என்னுடைய அப்பா அம்மாவிற்கு மிகவும் உதவியா இருந்தவன். கடைசி கால வரை
நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய படிவிடைகளை செய்ததினாலே அவர்கள் என் புள்ள கடைசி புள்ள நல்லா இருக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் போட்டானுங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதம் தாங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. பைபிள் ஆசீர்வதிச்சது, கிறிஸ்துவ என்ன ஆசீர்வதிச்சது, எங்க அப்பா அம்மா என்ன ஆசீர்வதிச்சாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். நான் ஆசீர்வாதத்தின் மகனாய் வாழ்கிறேன். அதில் எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை நம்புங்கள், வேதத்தை உள்வாங்குங்கள், வேதத்தின்படி நடங்கள், வேத சத்தியத்தின்படி வாழுங்கள். அப்படி வாழ்ந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபத்திற்கு பதில் வரும், ஜெபத்திற்கு அற்புதம் வரும், ஜெபத்திற்கு ஆசீர்வாதம் வரும். அப்படியான இரண்டாவது அருவருப்பு என்ன? வேதத்தை கேளாதபடி ஜெபம் பண்ணுடைய ஜெபத்தை அருவருக்கிறார். மூன்றாவதாக 12வது அதிகாரம் 22வது வார்த்தை 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள். உண்மைக்கு மாறாக தயவு செய்து யாரையும் எவரையும் எதையும் பேசாதீர்கள். அதை கர்த்தர் அருவருக்கிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பான செயல். இந்த அருவருப்பை கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு செய்கிறது. கிறிஸ்தவ சமுதாய வாயிலை துணிகரமாக பொய்களை பேசுகிறீர்கள். பொய் பேசாதீர்கள். பொய்யான வாழ்க்கை செய்யாதீர்கள். மாய்மானமான வாழ்க்கை செய்யாதீர்கள். உண்மையை உண்மையாய் பேசுங்கள். சத்தியத்தை சத்தியமாய் பேசுங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அருவருப்பை நீக்கு. இந்த அருவருப்பிலிருந்து வெளி வந்து பாரு. கர்த்தர் உன் பிள்ளைக்கு அற்புதம் செஞ்சிருவார். உன் மகனை கர்த்தர் உயர்த்திடுவார். தேவன் தடைகளை நீக்கிடுவார். குழப்பத்தை ஆண்டவர் மாத்திடுவார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு தோத்திரம். நான்காவதா பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமை. 16வது அதிகாரம் நீதிமொழிகள் 16:5. 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை, அகந்தை, ஆணவம், கர்வம், மனமேட்டிமை, இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானதுங்க. மனமேட்டிமையோட இருக்கீங்களா? ஆணவத்தோட வாழ்றீங்களா? கர்வத்தோட வாழ்றீங்களா? வேத வசனத்துக்கு இணங்கி போக மாட்டேன் ஏத்து நிக்கிறீங்களா? திருச்சபைக்கு ஏத்து செயல்படுறீங்களா? ஊழியருக்கு விரோதமா ஏத்து செயல்படுறீங்களா? ஆணவத்தோட, அகந்தையோட, மனமேட்டிமையோட நீங்க நடந்தால், நான் சொல்லவில்லை, உங்கள் கையில் இருக்கிற வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்த்தா 2 பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்குள்ள போனாங்க. பரிசேயன் மனமேட்டிமையோடு ஜெபம் பண்ணான். ஒரு தாழ்மையான ஜெபம் அவன்கிட்ட வரல. இன்னைக்கு நிறைய பாருங்க ஜெபம் பண்ற இடத்துல ஒரு தாழ்மையான ஜெபம் நிறைய பெற்ற வராது. ஏன்னா கடவுளை அவங்க வாயில தான் இருக்கிற மாதிரி அள்ளி விளாசி விடுவானுங்க பாருங்க. ஜெபத்தை சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு ஒரு மன தாழ்மையோடு ஜெபம் பண்றவர்களை பார்க்கிறது இன்றைக்கு கஷ்டம். சத்தத்தில் எந்த வல்லமே இல்லைங்க, தேவ சித்தத்தில் தான் வல்லமே. மனமேட்டிமையோடு நீங்கள் இருக்க. பரிசேயன் மனமேட்டிமையோடு இருந்தான். கர்த்தருக்கு கொடுக்கறத குறித்து அவனுக்கு மனமேட்டிமை. தசமபாகத்தை பற்றி மனமேட்டிமை. உபவாசம் பண்றேன், என்ன மாதிரி அவன் உபவாசம் பண்ணும், மனமேட்டிமை. ஜெபம் பண்றேன், ஆலயத்துக்கு வர்றேன், தேவன் எனக்கு தர்ற எல்லாவற்றிலும் ஒரு யூதனுக்கு வருகிற வரவில் எத்தனை வழிகளில் வருதோ அத்தனை வழியிலும் தசமபாகம் கொடுப்பான் கடவுளுடைய ஆலய காரியத்திற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவிட்டு சொல்றான், பரியாசக்காரர் அநியாயக்காரர் போல நான் இல்லை. மனமேட்டிமையான வார்த்தை. கர்த்தர்ட்ட அளந்து பேசணும், கர்த்தர்ட்ட தெளிவா பேசணும், கர்த்தர்ட்ட ஜெபத்தில் தாழ்மையா பேசணும். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு அறிவுரை சொல்றது மாதிரி நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவர்களெல்லாம் தூக்கி கொண்டு இருக்காங்க, ஆண்டவரே நான் விழிப்பு ஜெபத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரே உடைய போட்டு தள்ளிடுவார்.
நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த விழிப்பு ஜெபத்திற்கு ஆண்டவரே வருவதற்கு எனக்கு கிருபை தந்திரு, அதுக்காக உம ஸ்தோத்திரம். மற்றவங்களை தீண்டக்கூடாது. அவன் தூணா தூக்கிட்டு போறான், உங்களுக்கு என்ன கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறாமை. அவங்களெல்லாம் கூப்பிட மாட்டேங்கார் பாஸ்டர், எங்களை என்ன செய்றாரு? நீ ஜெபம் பண்ற ஆளுன்னு தான் உன்னைய கூப்பிடுறோம். நீ ஜெபத்துக்கு வரமாட்டேன்னா இன்னொரு ஆளை கர்த்தர் செலக்ட் பண்ணுவார். அவருடைய காரியம், அவருடைய வீடு எனக்கு பாலா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் பாலா கிடைக்காது, ஒரு நாளும் பாலா கிடைக்காதுங்க. என் 40 வருஷ அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஆண்டவர் தோத்துறான். நான் 9 வருஷம் தான் ஒரு விசுவாசியாக வாழ்ந்தேன். வெறும் 9 வருஷம் தான் விசுவாசியாக வாழ்ந்தேன். 77 மே 22 ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை. 9 வருஷம் தான் விசுவாசி. 9 வருஷம் விசுவாசிக்குள்ளே இருக்கும்போதே ஊழியக்காரனுடைய அத்தனை தன்மைகள், திறமைகள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அழைப்பு, அபிஷேகம், தியாகம், உழைப்பு அத்தனையும் ஆண்டவர் 9 வருஷத்தில் தந்தார். ஒரு காலம் வரும்போது கர்த்தர் பேசினார், ஊழியத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல வரவு. கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் நான் உன்னை பிழை போட்டு வேண்டார். சில காலங்கள் வனாந்தரத்தை போல நடத்தினார், சில காலங்கள் கொடுமையான பாதையில் நடத்தினார். கற்றுக்கொள்வதற்காக, தேவனை புரிந்து கொள்வதற்காக, தேவ சித்தம் எது என்று அறிந்து கொள்வதற்காக, பின்னாடி வரக்கூடிய வேதனைகளை, சோதனைகளை தாங்குவதற்கு, சகிப்பதற்கு தேவன் சில காலங்கள் வனாந்தர வாழ்க்கைக்கு நேராய் நடத்தினார். கரத்தில் எடுத்தார், அவருடைய கருவியாய் மாற்றினார். தமிழகத்தில் 8 திசையிலும் தேவனுடைய குரல் ஒலிப்பதற்கு ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மன மேட்டிமையை கர்த்தர் அருவருக்கிறார். விட்டுவிடுங்கள். பணம் இருக்கிறதா? மேட்டிமையா இருக்காதீர்கள். நகை நட்டோடு வாழ்கிறீர்களா? மேட்டிமை வேண்டாம். படிச்சிருக்கீங்களா? அகந்த வேண்டாம். நல்ல வீடு வாசல் வச்சிருக்கீங்களா? அதை குறித்த எந்த மேட்டிமை வேண்டாம். பிறரை அற்பமா எண்ண வேண்டாம். பிறரை உதாசீனப்படுத்தாதீர்கள். கர்த்தருக்கு அது அருவருப்பானது. மன மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் அருவருக்கிறார். பரிசேயனை கர்த்தர் அருவருத்தார். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல. அவன் கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. அவனை கர்த்தர் நீதிமானா பார்க்கல. அவன் வெளியே போகும்போது பாவியா போனான். ஆனா ஒருத்த தாழ்மையோட, நிதானத்தோட, யாரையும் குறை சொல்லாம, எதையும் குறை சொல்லாம கர்த்தரை பார்த்தான், தன்னை பார்த்தான், கர்த்தரை பார்த்தான், தன்னை பார்த்தான், தன்னை பார்த்தான், கர்த்தரை பார்த்தான். அவன் வீட்டிற்கு போகும்போது பைபிள் அழகா இருக்குது. அவன் நீதிமானாய் புறப்பட்டு, சபைக்குள்ளே வந்து போகும்போதெல்லாம் நீங்க ஒரு நீதிமானா புறப்பட்டு போகணும். சில காரியங்களை மாற்றம் அடைஞ்சு போகணும். சில காரியங்களை தீர்மானம் எடுத்து போகணும். அல்லேலூயா. அப்ப பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைங்க. மன மேட்டுமை கர்த்தருக்கு அருவருப்பான. கடைசியா ஒரே வசனம் 3:32 நீதிமொழிகள் 3:32 நீதிமொழிகள் 3:32 மாறுபாடு உள்ளவன், மாறுபாடான வாழ்வு செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பாருங்க, மாறுபட்ட வாழ்க்கை. உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை, வீதியில ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை, ஊழியக்காரத்தில் ஒரு வாழ்க்கை, மற்றவரிடத்தில் ஒரு வாழ்க்கை. ஹலோ, இது எல்லாம் நான் உங்களை யாரையும் சொல்றேன்னு நினைக்காதங்க. சபைக்கு இது தேவைன்னு கர்த்தர் பேசுறார். உங்களுக்கு தேவைன்னு பேசுறார். எத்தனை பேர் எனக்கு தேவையானதை கர்த்தர் பேசுறார் பாஸ்டர்? கையை நல்லா தூக்கி பிடிங்க பார்க்கலாம். அதில் என் மனம் இல்லாதங்க கையை உயர்த்தாதங்க. ஆமென். கர்த்தரை ஏமாத்தாதங்க, பாஸ்டரை ஏமாத்தாதங்க, சபையை ஏமாத்தாதங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானோட கர்த்தருடைய ரகசியம் இருக்கு. கர்த்தர் எவன்டையும் ரகசியத்தை சொல்ல மாட்டாருங்க. மாறுபாடு இல்லாமல் ஒரே சைட்டா தேவனை பின்பற்றி போய்கொண்டிருக்கிற இடத்துல அவர் ரகசியத்தை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். மாறுபாடான வாழ்க்கை. கர்த்தருக்கு தோத்திரம். கொஞ்ச நாள் பைபிள் படிக்கிறது, படிக்காம இருக்குது, ஜெபமானது, ஜெபம் பண்ணாம இருக்குது, சர்ச்சுக்கு வர்றது, வராம இருக்குது, இல்லைன்னா இந்த சர்ச்சில் வருது, இங்க ஆராதனை முடிஞ்ச உடனே அங்க ஒரு பேய் பாஸ்டர் இருப்பான். என்ன சொல்லுவான்? உங்களுக்கு தான் 8:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிருதுல பிரதர், நீங்க நல்லா ஆராதிக்கிறீங்க, சிஸ்டர் நீங்க நல்லா ஆராதிக்கிறீங்க, உங்களை வீதியில பாக்குறேன். கர்த்தருக்கு தோத்திரம். நீங்க எங்க ஆராதனைக்கு என்ன செய்யுங்க? 10 மணிக்கு வாங்க, உங்களை பாட விடுறேன். என்ன விடுறேன்?
உங்களை பாட விடுறேன், உங்களை ஆட விடுறேன், உங்களை வசனத்தை வாசிக்க விடுறேன். பிரதர், உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமே, நான் ஏமாடே கொடுக்கிறேன் பிரதர். ஆண்டவருக்கு மகிமை. வேதம் சொல்லுகிற மாறுபாடான வாழ்க்கை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் வரைக்கும் படித்தால் உங்களுக்கு தெரியும். மாறுபாடாய் வாழ்ந்தவருடைய வாழ்க்கை. ஒரு 2 ஸ்திரீகள் இருந்தார்கள், 2 பேரும் குழந்தைகளை பெற்றார்கள். ஒருவள் புரண்டு படுத்ததினாலே பிள்ளை செத்தே போனது. மாறுபாடான வாழ்க்கை உனக்கு ஜீவனை தராதுங்க. மாறுபாடான வாழ்க்கை உனக்கு நன்மையை தராது. மாறுபட்ட பேச்சுக்கள், மாறுபட்ட ஜீவியம், மாறுபட்ட காரியங்கள், கள்ள தொடர்பு. பாஸ்டர்கிட்ட கள்ள தொடர்பு வேற மாதிரி நினைச்சிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் வேணும், அந்த பாஸ்டர் வேணும். கடைசியில் ஒரு பாஸ்டர் செத்தா எவனுமே வரமாட்டான். வீதியில் கடந்து நார வேண்டிதான். ஒரு ஆமேன்னு சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. மாறுபடுகிற அனுபவங்கள். சபை விட்டு சபை தாவுவது, போதகரை விட்டு போதகரை தாவுவது, சத்தியத்தை விட்டு சத்தியத்தை தாவுகிறது. இந்த நிலைமை உங்களுக்குள் யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்குள் யாருக்குள் இருக்கக்கூடாது. ஒரு செடியை ஒரே இடத்துல இருந்தா சரியான சீசன்ல வளரும், கனி கொடுக்கும், பலன் உண்டாகும். இங்க ஒரு 6 மாசம், அதை பிடுங்கி இனி ஒரு இடத்துல ஒரு 6 மாசம், அதை பிடுங்கி இனி ஒரு 6 இடத்துல காஞ்சி கருவாடா போய், செத்தையா போய், குப்பையா போய், சாணி கிடங்குல போய் கணக்க வேண்டியதான். ஆமென் சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாறுபாடான வாழ்க்கை. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடான காரியங்களை செய்யாத, நிறுத்து. நீ செய்யறது வெளிப்படையா தெரியுது, நிறுத்து. பாலக்கியானாமா சக்கலாமானாத்தாரா. எத்தனை நாட்கள் ஊழியக்காரனை வேதனைப்படுத்துவ? ஊழியக்காரனை எத்தனை நாள் மனமடிவாக்குவ? தேவனுடைய பிள்ளைகளே, நான் சில நேரங்களிலே பேசுவது உங்களுக்கு கடினமாய் தெரியும். என் வேதனையை, என் அழுத்தத்தை, என் பாரத்தை, என் திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற செயல்களை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருக்கு எல்லாரும் அதை வாசிக்க போறோம். நீதிமொழிகள் புத்தகம் 6வது அதிகாரம். எல்லாரும் அப்படியே எழும்புங்க. எல்லாரும் பைபிளோட எழும்புங்க. பைபிளோட எல்லாரும் எழும்புங்க. கொஞ்சம் அப்படியே எழும்புங்க. எல்லாரும் பைபிளோட எழும்புங்க. நீதிமொழிகளின் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கணும். 6வது அதிகாரம். 6வது அதிகாரம் 16லிருந்து 19 வசனம் வரை எல்லாரும் வாசிக்கலாமா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேச பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய அத்தனை அவயமும் இதுல வந்திருக்கும். அத்தனை அவயம் வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணு, நாவு, கை, இருதயம், காலு, வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, இவைகளெல்லாம் கர்த்தருக்கு. கொஞ்சம் அவசரமாக படித்தாலும் வீட்டில் போய் கொஞ்சம் நிதானமாக படிங்க. கர்த்தருக்கு அருவருப்பானவை. உங்கள் வேத புஸ்தகத்தை கையில் அப்படியே வச்சுக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்றாரே, அருவருப்புகளை உன்னை விட்டு விலக்கு, அவைகளை அது உனக்கு சாபத்துக்குள்ளாக வரும். உன் வீட்டிலே அருவருப்பை கொண்டு போகாதே, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்தை ஏற்படுத்தும். அன்பானவர்களே, அருவருப்பு எதை கொண்டு வரும் என்றால் சாபத்தை நமக்கு கொண்டு வரும். தேவன் அருவருக்கிற காரியங்கள். மற்றவர்களை தவறான முறையில் மதிப்பீடு செய்யாதீர்கள். வேதத்தை படி வாழாமல் ஜெபத்தை மாத்திர நம்பி ஜெபம் உங்களுக்கு பலன் தரும் என்று நினைக்காதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனமேட்டிமையோடு நடந்து கொள்கிற அனுபவத்தை
விட்டுவிட்டு தாழ்மையாய் நிதானமாய் நடக்க பழகுங்கள். பொய் உதடுகளை வெறுத்து தள்ளுங்கள். கர்த்தரை துதிக்கிற இந்த வாய், நாவு, இந்த உதடு, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற இந்த உதடு, கர்த்தருடைய பாடலை பாடுகிற இந்த உதடு, பொய் பேசலாமா? பொய்யான காரியத்தை பரப்பலாமா? பொய்க்கு இடம் கொடுக்கலாமா? பொய்யர்களோடு நாம் சேரலாமா? ஆமென். தீத்துவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். ஏன் வசனத்தை எழுதினாரு? பொய்க்கு ஆண்டவர் விரோதி, பொய்க்கு சிநேகிதன் பேய் சாத்தான், பொய்யை பேசுகிறவன், வார்த்தையை பேசுகிறன், பொய்யான வார்த்தை, மாறுபாடான வாழ்க்கை, ஆவயங்களிலே மூலமாய் செய்யப்படுகிற அருவருப்பான செயல்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இங்கே பேசப்பட்ட காரியங்களில் தகப்பனே அருவருப்பை ஆண்டவரே நான் வெறுக்க வேண்டும் அப்பா. உமக்கு அருவருப்பாய் தெரிகிறதை நான் அணைத்துக் கொள்ளக்கூடாது. நான் அதை சேர்த்து வைக்கக்கூடாது. நான் அதன் மேல் பிரியமாயிருக்கக்கூடாது. கையை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாம் ஒரு செகண்ட் வாய் திறந்து எசேக்கியேல் 14:6 அவன் சொல்றான், அருவருப்பை நீக்குங்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் பிடிக்காது. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே கர்த்தாவே, நல்ல அருவருப்பான கிரியைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஓ பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தது. வெளிப்படுத்தல் 18:1-2 வாசிக்கிறோம். பாபிலோன் விழுந்தது. அவ்வளவு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து போவதற்கு காரணம் பொய்யான காரியத்தை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 14:6 வாசிக்கிறோம், நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை என் பக்கமாய் திருப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 18:1-2 வசனங்களை பாருங்கள். வெளிப்படுத்தல் 18:1-2 வசனங்களிலே ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமை பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடுகளுமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி, அருவருப்பு, அருவருப்பு, எவ்வளவு அருவருப்பு வீழ்ச்சியை கொண்டு வரும், தடுமாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உன் இதயமாகிய வீட்டை விட்டு, அல்லது உன் குடியிருப்பாகிய வீட்டை விட்டு, அல்லேலூயா, உன் சம்பாஷணைய வீட்டை விட்டு இருக்கிற எல்லா அருவருப்புகள் இருந்தோம் நீ வெளியேறு, வெளியேறு. நல்ல வலது கையை நல்லா உயர்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வீட்டில் போய் இந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி, சாயங்காலத்துக்குள்ள தியானம் பண்ணி, அருவருப்பெல்லாம் களைஞ்சி, ஆண்டவரே இந்த அருவருப்பெல்லாம், அருவருப்போடு உங்களை தேடி இருக்கிறேனே, அருவருப்போடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேனே, அருவருப்போடு விசுவாசி நான் பேசியிருக்கிறேனே, ஆண்டவரே இது எனக்கு தவறா நடந்துட்டப்பா, என்னை மன்னிங்க, விழுகிறதுக்கு என்னை தெரிஞ்சு கொள்ளல, மகா பாபிலோனாய் நான் இருந்தாலும் அது விழும், விழும் பேய்களுடைய குடியிருப்பு, சகல விதமான அசுத்த ஆவியுடைய குடியிருப்பு. உன்னுடைய வீடு கர்த்தர் தங்குகிற வீடாய், தேவனுடைய மகிமை தங்குகிற வீடாய், தேவ பிரசன்னம் நிறைந்த வீடாய், தேவ ஆவியானவர் உலாவி வருகிற வீடாய், கர்த்தருடைய வார்த்தை நிரம்பின வீடாய், ஆவியினால் நிரப்பப்பட்ட வீடாய் இருக்க ரிபாலா கரபலா ரமகதரபலபா கந்தரவகரபலபரபலபா. அருவருப்பிலிருந்து வெளியே வருவோம். நம்முடைய வீட்டுக்குள்ள அந்த அருவருப்பை வைக்காத, உன் வீடாகிய வாழ்க்கையில் அந்த அருவருப்பை வைக்காத. அருவருப்பை வெறுத்து தள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி வாழ்வீர்கள். சர்வ வல்லமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிறீர், பேசிக்கொண்டே இருக்கிறீர் அப்பா. கேட்கப்பட்ட சத்தியங்கள் ஜனங்களுக்கு இருமாப்பையோ அகந்தையோ மேட்டிமையோ கொடுக்காமல் தாழ்மையை கொடுத்து, நிதானத்தை கொடுத்து,
உணரக்கூடிய பக்குவத்தை கொடுத்து, சீர்திருந்த வேண்டிய காரியத்திலே சீர்திருந்தி, பொய்யை களைந்து மெய்யை பேசி, அருவருப்பாய் வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் எங்கள் கைகள் மூலமாய், கண்கள் மூலமாய், வாய் மூலமாய், உதட்டின் மூலமாய், எங்கள் இருதயத்தின் மூலமாய், எங்களுடைய செய்கையின் மூலமாய், எங்களுடைய சிந்தனையின் மூலமாய், ஆண்டவரே, அருவருப்பான கிரியைகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுவதற்கு உம்முடைய ஜனங்களுக்கு பலன் தாரும். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்கிறவர்களை நீர் வீழ்ச்சியிலிருந்து தூக்கி எடுக்க போகிறீர், உயர்த்த போகிறீர். ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களை கையிலே தரப்போகிறீர். தடைபட்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நீர் செய்ய போகிறீர். அந்த ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வீட்டிற்கு செல்வார்களாக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் பிதாவே.